என் தங்க பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி ஒருவர் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கேவலமான விஷயத்தை பற்றியது. அப்பேற்பட்ட ஒரு ஜென்மம் உன் வாழ்க்கையில் இருப்பதற்கு இல்லாமலேயே இருக்கலாம். உனக்கு பின்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகத்தை செய்கின்ற இவர்களை இன்று நான் அடையாளப்படுத்திட வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இவர்கள் உன் பின்னால் இருந்து என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட இந்த மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று நிச்சயமாக என் குழந்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடக்கும். ஏன் தெரியுமா? இவர்களை தெரிந்து கொள்ளாமல் தான் பல துன்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய். இப்போது இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உன் கண் முன்னால் தெரிய வரும் அல்லவா? உன்னை சோதனைக்கு ஆளாக்கி மிக பெரும் துன்பத்திற்குள் உன்னை தள்ளவிட்டு பெரிய பெரிய சோதனைகளை எல்லாம் தந்து உன்னை ஆட்டி படைக்க நினைத்தார்கள். ஆனால் இப்போது உன்னுடைய வாழ்க்கையானது அவர்கள் நினைத்தது போல இருக்கவில்லை. அவர்கள் எண்ணியது போல உன் வாழ்க்கை அப்படி ஒன்றும் பெரிதாக மாறவில்லை. அவர்களுக்கும் அவர்களின் திட்டத்தை தீட்டிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்து வைத்த முயற்சியில் இருந்து பின்வாங்காமல் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை செய்கிறார்கள். அவர்களின் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதுதான். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முயற்சிகளை செய்தாலும் எவ்வளவுதான் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும் அடியெடுத்து வைத்தாலும் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தவும் உனக்கு அது நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாகவும் இருக்கிறார்கள். யாராவது உனக்கு உதவி செய்ய வரும்போது அவர்களை தடுத்து நிறுத்தி போயும் இவர்களுக்கான உதவி செய்கிறாய். நன்றி கெட்டவர்கள். இவர்களுக்கு நீ உதவி செய்தால் உனக்கு எந்த பலனும் கிடையாது, உனக்கு எந்த புண்ணியமும் கிடையாது என்று சொல்லி அன்று தடுத்து நிறுத்தி விட்டார்கள். உனக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்ற இவர்களை நீ நிச்சயமாக என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்போதுமே உனக்காக சந்தோஷங்களும் உனக்கான மன நிம்மதியும் நிறைவும் கிடைக்க வேண்டி இந்த கருப்பன் நிற்கின்ற என் பிள்ளையே, இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நடப்பதெல்லாம் நடக்கும்போது எப்படி உன்னால் இந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்? எப்படி உன்னால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைய முடியும்? எதிர்பாராத நேரங்களை எல்லாம் என் பிள்ளை உணர்த்திட வேண்டும். எதையுமே கண்டு என் பிள்ளை நீ சில நேரங்களை வருத்தப்படக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடியில் எப்போதும் உனக்காக நான் வருவேன் என்பதை உணர்ந்திருந்தால் கருப்பன் சொல்ல போவது போல என் தங்க பிள்ளை இது போன்ற கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பதை பார்த்து பார்த்து நீ வருத்தமடைய மாட்டாய். அதற்கு பதிலாக அவர்களை பார்த்து உனக்கு நன்றி சொல்லத்தான் தோன்றும். ஏன் தெரியுமா? என் குழந்தையை இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இத்தனை நாளும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். உன்னை பற்றி தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்கள் கூட இவர்கள் தவறாக சொல்லி இருந்தாலும் அவர்களையும் உனக்கு வாழ்க்கையில் இவர்கள்தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் சொல்வதை நம்புகின்ற மனநிலையில் இப்போது யாரும் வைத்திருக்கதில்லை. ஏனென்றால் எல்லோருமே வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இருக்கின்றார்கள். இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக இன்னொருவருக்கு நன்மைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. ஒரு நிலையில் ஒருவர் இன்னொரு நிலையை கெடுத்து பேசினாலோ அவர்களை பற்றி தவறு பேசினாலோ அப்போதே புரிந்து கொள்வார்கள். ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, இவர்கள் பக்கம் இருக்கிறது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காயப்படுத்த நினைப்பவர்கள் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட நிலைதான் இப்போது வாழ்க்கையில் இருக்கிறது. என் பிள்ளை, இதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டு என் தங்க பிள்ளை இந்த வாழ்க்கையில்
நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டும். இவர்களை பற்றி தெய்வத்திற்கு தெரியும், மனசாட்சி உள்ள மனிதர்களுக்கு தெரியும் அல்லவா? அதனால் இவர்கள் உன்னை பற்றி எவ்வளவுதான் தவறாக பேசினாலும், அதை கண்டுகொள்ள முடியாமல் இருந்தாலும், சில நேரங்களில் இது போன்ற மனிதர்கள் வெளியில் இருந்து இதை மட்டும் செய்கிறார்கள். அப்படி என்றால் சில நேரங்களில் உன்னோடு உடன் பிறந்த உறவுகளோ இது போன்ற காரியத்தை உனக்கு நடக்கின்ற நன்மைகளை தட்டிவிட நினைக்கின்றார்கள். உன்னோடு உடன் பிறந்தவர்கள் யாரேனும் ஒருவர் உனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனக்கு நடக்கவில்லையே உனக்கு நடக்கிறதே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். எப்படியாவது தனக்கு நடந்தால்தான் அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உனக்கு நடக்கக்கூடாது என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கும் அது நடக்க வேண்டும். அதன் பிறகுதான் உனக்கும் அது நடக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். இது போன்ற குணங்கள் ஏற்ப குணமில்லாத நமக்கு கிடைக்கவிட்டாலும் தன்னுடன் பிறந்தவர்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கிறதே என்று சொல்லி சந்தோஷப்படாமல் எல்லா விஷயங்களையும் இவர்கள் தனக்காக மாற்ற முயற்சி செய்யும் போதுதான் நிச்சயமாக தெய்வம் இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை கற்றுக்கொண்டு கொடுக்க நினைக்கும் அல்லவா? என் பிள்ளையே, மற்றவரிடத்தில் தவறான விஷயங்களை பற்றி ஒருவரிடம் சொல்கிறேமே, இதுதானே நமக்கு நடக்கும், இப்படிதானே நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நம்மை பற்றி பேசுவார்கள் என்று சிந்தனைகள் அவருக்குள் இல்லை. அந்த சிந்தனை அவருக்குள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த தவறை செய்ய அவர்கள் துணிந்திருக்க மாட்டார்கள். இது போன்ற விஷயங்கள் செய்ய ஒருபோதும் அவர்கள் எண்ணியிருக்க மாட்டார்கள். ஆனால் செய்ய நினைத்து விட்டார்கள் என்றால் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பாவத்தை அவர்களே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களே முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை சுற்றி சுற்றி நடப்பது எல்லாம் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தையும் கொடுக்கும் என்பதை உணராமல் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் பல இன்னல்களை சந்தித்து மேலும் மேலும் பல துன்பங்களை சந்தித்து இவர்கள் அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது உன் வாழ்க்கையில் அல்ல, அவர்கள் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மாற்றங்களுக்கு நல்லதை செய்ய நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு கூடுதல் செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் இங்கு அதிகம். நல்லதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றவர்கள் கெடுதலை செய்ய நினைக்கும் போது ஒரு சிறுதுளை அளவு கூட இவர்கள் யோசிப்பதில்லை. நாம் செய்தனால்தான் அவர்களுக்கு அல்லவா அவர்களுக்கு நடக்கின்ற நல்லதை நாம் தடுக்கிறோமே என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒரு சிறுதுளி அளவு கூட இருக்கவில்லை. வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கவும், வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை உருவாக்கவும் இவர்கள் நினைத்து விட்டார்கள். என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் கடந்துதான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் புரிகின்றதாம். என் குழந்தையே, இது போன்ற ஜென்மம் எப்போதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தேவையற்றவர்கள். எவ்வளவுதான் இவர்கள் நன்மையை உனக்கு செய்தாலுமே இவரிடத்திலிருந்து அந்த நன்மையை நீ ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டாம். இவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் எப்போதும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலை வந்தாலும் இந்த நாட்களில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். அப்படி என்றால் அதற்கு நம்முடைய முயற்சி மட்டுமே நமக்கு கை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உணர வேண்டும். உன்னுடைய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதி செய்து கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த நேரத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலையும் எதையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் உனக்கு கனவிலும் நினைத்திடாத முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். என் பிள்ளையே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும்
இந்த கருப்பன் உனக்கு காண்பித்து கொடுக்கும் போது இந்த மனிதர்களையும் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பேன். இவருடைய இது போன்ற தீய எண்ணங்களையும் உனக்கு நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். எந்த நிலையில் செல்ல துணிந்தவர்கள் எப்பேற்பட்ட நிலையிலும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க துணிந்தவர்கள் அல்லவா? அவர்களை இது போன்ற உன்னோடு இருப்பவர்களை நான் தான் அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என் பிள்ளையை இவர்களை பற்றி சரியாக நீ தெரிந்திருந்தாயானால் நிச்சயமாக வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கிறார்கள், உனக்கு இன்னல்களை கொடுக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்கிறாய் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எப்பேற்பட்ட விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் என்னாலும் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு முன்னேறி வந்து கொண்டே இரு. நடக்கின்ற மாற்றங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். என் பிள்ளை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாகி இனிமேல் இது போன்ற மனிதர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வரும்போது நீ என்ன செய்தால் எனக்கென்ன, நான் நானாக இருப்பேன் என்கின்ற தோரணையோடு என் பிள்ளை நீ இருக்க வேண்டும். கெடுதலை செய்தவர்களுக்கு என்ன மரியாதை? நல்லது செய்தவருக்கே இங்கு மரியாதை கிடைக்கும் போது கெடுதலை நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையை நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் அனைத்தையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கின்ற பெருமகிழ்ச்சி என்பதை நீ உணர வேண்டும். மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் இவர்கள் உன்னை கண்டு நிச்சயமாக பயப்படுவார்கள். உன்னை கண்டு இவர்கள் எந்த விதத்தையும் விஷயத்தையும் செய்ய யோசனை செய்வார்கள். நான் செய்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற தவறுகளை உணர்ந்துதான் எந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து இவர்கள் நல்லபடியாக உன்னோடு இருந்தால் அவர்களுக்கும் நல்லதில்லை. நான் இப்படிதான் மற்றவர்களுக்கு நிலையை நினைப்பேன், இப்படிதான் மற்றவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் தெய்வம் இவர்களுக்கு நல்லதை செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உனக்கு இந்த வாழ்க்கையை நான் கொடுத்தது இந்த கருப்பன் நான் உனக்கு அன்போடு கொடுத்தது. அப்படி இருக்கும்போது இதனை நீ எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும். முன்னேறி வந்து கொண்டே இரு. இதற்கு இடையில் பல மனிதர்களை நீ சந்திக்க வேண்டியது உண்மை. ஆனால் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது உண்மை. நிச்சயமாக இன்றில்லை. இவர்களை பற்றி என்றாலும் ஒரு நாள் இவருடைய உண்மை முகம் உனக்கு தெரிய வரும். அப்படி என்றால் அதை இப்போதே நீ என் மூலமாக தெரிந்து கொண்டாய் என்பது நினைத்து நீ சந்தோஷப்படு. அதுவே போதும். இந்த வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் என் குழந்தை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ மறந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். கொண்டு முன்னேறி கொண்டே இரு. நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். இனி வருகின்ற சூழ்நிலைகளும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கட்டும். இந்த கருப்பனின் ஆசிகளோடு நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்படியேனும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய். யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன செய்தாலும், என்னவாக இருந்தாலும் சரி, உன்னை தேடி நான் தரப்போகின்ற வெற்றி உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதையும் என் குழந்தை நீ உணரப் போகின்றாய். கருப்பன் வந்துவிட்ட பிறகு இந்த ஜென்மம் என்ன, யாராக இருந்தாலும் உனக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும், எப்பேற்பட்ட மனவேதனையை கொடுத்தாலும் அதற்கான தண்டனையை நிச்சயமாக பெறுவார் என்பதை மறந்து விடாதே. மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கின்ற வரும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார்கள்
என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.